அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும். வரும் பொங்கல் விழா முதல் செயல்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மகளிர் பயன்பெறும் வகையில் விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கும் திட்டம். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் வெற்றி பயண திட்டம் என்கிற பெயரில் மேலும் விரிவாக்கப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என உரை. மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் கட்டணமின்றி மகளிர் பயணிக்கலாம். மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் கட்டும் திட்டம் கைவிடப்படும். தேர்தலுக்கு முன்பு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. விவசாய நிலங்கள் மக்கள் பாதிக்காத வகையில் இடம் தேர்வு செய்யப்படும் என்றும் உறுதி. துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் மேலும் விரிவாக்கம் செய்யப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய புதிய முனையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உரை. விரைவில் இறுதி செய்யப்படும். இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில்
ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டது குறித்து விவாதிக்க கோரி பேரவையில் திமுக முழக்கம். சபாநாயகர் அனுமதி அளிக்காததால் வெளிநடப்பு. மாண்பு உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன், இந்த விதிப்படி தான் நடப்பேன், மாற்றம் கிடையாது. நீங்கள் எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. அரசியல் காரணங்களுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தாவைக்கு அரசு கைவிட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. ஆக இந்த சூழ்நிலையில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக நினைக்க மாட்டீங்க. ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற போது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கும் என்றும் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்டுள்ள 90 விழுக்காடு நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள் எனவும் கேள்வி. இன்றைக்கு நில எடுப்பு பணிகள் எல்லாம் கூட 90% முடிந்துவிட்ட நிலையிலும் இதற்கு வேண்டுமென்றே நாம் போய்விட்டு சொல்லிவிட்டோம், நாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டோம், நாம் விக்கிரவாண்டிகளை சொல்லிவிட்டோம் என்ற காரணங்களை காட்டி இந்த திட்டத்தை நிராகரிப்பது என்பது உள்ளபடியே அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கும். திருப்பெரும்புதூர் மட்டுமல்ல, நம்முடைய பகுதியிலே பார்த்தீங்கன்னா பல தொழில் வளரும். இன்னைக்கு பல தொழிற்சாலைகள் ஆந்திராவை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் புலி தாக்கி ஒருவர் உயிரிழந்தது குறித்து பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த எதிர்க்கட்சிகள். விரைவில் புலியை பிடித்து காப்பகத்திலோ வண்டலூர் பூங்காவுக்கோ கொண்டு செல்லப்படும் என்றும் இனி ஒரு உயிர் கூட போகாது என்றும் அமைச்சர் உறுதி. விரைவில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த புலியை கேப்சர் பண்ணி நம்ம வண்டலூர் அல்லது புலிகள் காப்பகத்துக்கு அந்த புலி கொண்டு வரப்படும். மேலும் இந்த புலியால் இன்னொரு உயிர் போகாது என்பதை இந்த அவையில் தெரிவிச்சுக்கிறேன். சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் முதல் பேச்சை கன்னி பேச்சு என கூறுவதை நிறுத்த சௌமியா, லதா ஆகியோர் வலியுறுத்தல். ஆணாதிக்க சொல்லான கன்னி பேச்சு என்பதற்கு மாற்றாக அறிமுக உரை என்று பயன்படுத்த அறிவுறுத்தல். இது ஒரு நல்ல ஆலோசனை தான் சௌமியா அம்மா சொன்னது. அது கன்னி பேச்சுன்னு சொல்கிற பொழுது பெண்ணுக்கு பல பருவங்கள் உண்டு, பேதை வடந்தைன்னு பல பருவங்கள் உண்டு. இது ஒரு மரபாக இருந்தது. இதை போன்ற விஷயங்களுக்கு பெண்களுக்கு பெண்ணிய சுதந்திரத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய வெற்றி தலைவரினுடைய ஆட்சியில் அதை நீங்க கன்சிடர் செய்து அறிமுக உரையினே சொல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படி வழிபடுகிறேன். தண்ணீர், தீவனங்கள், பராமரிப்பு உள்ளிட்டவற்றின் செலவு அதிகரித்துள்ள போது பால் கொள்முதல் விலை மட்டும் 3 ரூபாய் உயர்த்தினால் போதுமா என இபிஎஸ் கேள்வி. இன்றைக்கு தீவனுடைய விலை அதிகமாகி போச்சு, பராமரிப்பு செலவு அதிகமாகிவிட்டது. அதனால பால் உற்பத்தியாளர்கள் அரசு அறிவித்த அந்த விலை போதாது, இன்னும் கூடுதலாக பால் உற்பத்தியாளர்கள் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி லிட்டருக்கு 44 ரூபாய் அளிப்பது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் உறுதி. தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடி பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 44 உயர்த்தி வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடன் இணைந்து ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் பால் உற்பத்தியாளரின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலித்து உரிய நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் ஏமாற்றமாகிவிட்டதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம். சில லட்சம் பேர் செய்த தவறால் கோடிக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சாடல். ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். பொது
வாழ்வில் இருக்கும் பெண்கள் மீது கட்சி வேறுபாடின்றி அநாகரிக தாக்குதல்கள் தொடர்ந்து வருவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம். உடை, தோற்றம், தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த மலினமான தாக்குதல்களை எல்லாம் பெண்கள் கடந்தே வெற்றி பெற வேண்டும் என்றும் அமைச்சர் கீர்த்தனாவுக்கு ஆதரவு. சட்டமன்ற உறுப்பினராகி 3 மாதத்திற்குள் கட்சி மாறுவது என்பது தொகுதி மக்களுக்கான அநீதி, அவமரியாதை. அதிமுகவிலிருந்து விலகி மேலும் 10 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைய இருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் கூறியது குறித்த கேள்விக்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து. தேர்தல் நடந்து 3 மாசத்துக்குள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு அது இன்னொரு கட்சிக்குள்ள போய் நின்று இடைத்தேர்தலை சந்திக்கிறத நான் ஏத்துக்கவே இல்லை. அதை நான் வன்மையாக எனக்கு பொறுத்தவரைக்கும் நிராகரிக்கிறேன். மதிமுக போல் தொண்டர்கள் கரைந்து தலைவர்கள் மட்டுமே உள்ள கட்சியாக அதிமுக ஆகிக் கொண்டிருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. செங்கோட்டையன் போன்றவர்கள் நிதானத்துடனும் நாவடக்கத்துடனும் பேச வேண்டும் என மதிமுக எச்சரிக்கை.